தண்ணி இல்லையா? ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அவர் ரொம்ப செஞ்சு வச்சுருக்காங்க ஆல்ரெடி. அதுவே அவர் எத்தனை 100 வருஷம் இல்லை 1000 வருஷம் கழிச்சாலும் அவர் அது பேசுவாங்க. பொலிட்டிஷியன் ஆனால் நம்ம இந்தியாவுக்கே பெருமை தானே. இப்போ நான் இங்கே நிற்கிறேன், நான் உங்ககிட்ட சொல்கிறது நானுன்னு நீங்களே நம்புவீங்களா? நேர்களே, இந்த போஸ்டில் இருக்கிறது நான் தான். ஐ எம் டோனா ரிசாரியோ. இது என்னோட ஃபஸ்ட்டு மூவி தப்பாட்டம். நான் ட்விட்டர்லேயே பார்த்துட்டேன். ஆமாம், ஃபுல் பிளாங்க் ஆயிடுச்சு. லைக் எனக்கு தெரியும், ஏன்னா அது செகண்ட் வாட்டி தான் அவர் இந்தியாவோட ஒரு இது ட்ரீட் பண்ணுறாங்க. அப்போது எனக்கு தெரியும் இது லைக் வைரல் ஆகும் எல்லாம். என்ன நினச்சதை விட வைரல் ஆகிடுச்சு. இப்போது என்னால் உணர முடியல இது உண்மையா இது பொய்யா அப்படிங்கிறது. அதுதான் உண்மை. லைக் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ப்ரௌடாக இருக்குது. ஒரு படத்தில் இவ்வளோ நான் நினச்சி கூட பார்க்கல. ஒரு மூவி கிடச்சப்போ ஓகே அதில் நடிக்கலாம், அதை தவிர வேறு எதுவும் இல்லை, நல்லா பண்ணணும்னு மட்டும்தான் இருந்தது. ஆனால் அது இன்றைக்கி உலக அளவில் பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டு போனதுக்கு அந்த டைரக்டரும் அந்த ப்ரொடியூசர் எல்லார்கிட்டையும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். 7 இயர்ஸ் நான் 2-3 படம் பண்ணிட்டோம் மலையாளத்தில். அதுக்கு பிறகு பிஸ்னஸ் தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கு. அப்புறம் திருப்பியும் என்ன ஃபிலிம் திருப்பியும் கூப்பிடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைச்சா கண்டிப்பாக நான் தமிழ் இண்டஸ்ட்ரியிலே இருக்கும். எனக்கு அதெல்லாம் லாட்ரி தான் சார். கண்டிப்பாக எனக்கு லாட்ரி தான். ஒரு டேரக்டரை கூப்பிடுறது, ஒரு ஹீரோயினை கூப்பிடுறது, அவரெல்லாம் நடிக்க கூப்பிடுறது எனக்கு லாட்ரி தான். காரணம் நான் எதுவுமே ஆகலையே இண்டஸ்ட்ரியில். விஜய் சார் தான் எனக்கு ஃபேவரேட். ரொம்ப பிடிக்கும். விஜய் சார் ஃபேன்ஸ் அதிகமாக தான் இருக்காங்க. அவர் பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். ஆமாம் ஆமாம், கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் மக்களுக்கு சேவை செய்ய தானே போகிறாங்க. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அவர் ரொம்ப செஞ்சு வச்சுருக்காங்க ஆல்ரெடி. அதுவே அவர் எத்தனை 100 வருஷம் இல்லை 1000 வருஷம் கழிச்சாலும் அவர் அது பேசுவாங்க. ஆனால் அவங்கள மக்களுக்கு இப்போ அவரை தேவைன்னு நினைக்கிறேன். பொலிட்டிஷியன் ஆனால் நம்ம இந்தியாவுக்கே பெருமை தானே. இப்போ நான் இங்கே நிற்கிறேன், நான் உங்ககிட்ட சொல்கிறது நானுன்னு நீங்களே நம்புவீங்களா? இல்லை தானே? அதே தான். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இந்த நானுன்றது. இப்போ மலையாளத்தில் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கேன், இனி தமிழில் தான் வெயிட்டிங். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் துரை சுதாகர். நான் தப்பாட்டம்ங்கிற படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். நான் நடித்த தப்பாட்டம் படத்தோட போஸ்டர் இப்போ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஒரு 2 டேஸாக உலகளாவிய ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்குது. இது எனக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா இது எங்களுக்கு நாங்கள் பெரிய ஜெயிச்செல்லாம் அப்படி ஒரு ட்ரெண்ட் ஆகல. நாங்கள் பண்ண படத்தோட போஸ்டரை மரியாதைக்குரிய எலன் மஸ்க் அவர்கள் அவரோட பேஜில் பகிர்ந்ததுனால உலகம் ஃபுல்லாக ட்ரெண்டாக இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை, உண்மையிலே இது ஒரு என்னென்னா ஒரு அதிர்ஷ்டம் மாதிரி தான். ஏன்னா நாங்கள் பல கோடி ரூபா செலவு பண்ணால் கூட இவ்வளோ ஒரு பெரிய ப்ரொமோஷன் கிடைக்காது. நான் எத்தனை கோடி பண்ணாலும் இவ்வளோ பேரை போய் ரீச் பண்ணியிருக்க முடியாது. அரௌண்டு ஒரு 95 மில்லியன் போல் ஒரு 1 டேலே ரீச் ஆகிருக்குங்கிறாங்க. உண்மையிலே இது ஒரு இப்போ நம்மலாம் பாலிவுட்டு ஹாலிவுட்னு இப்போ எல்லோரும் போய் நடிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அங்கே எல்லாம் போய் ரீச் ஆகணும்னு ஆசைப்பட்றோம். இப்படிலாம் எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. நாங்கள்லாம் இப்போ தான் நடிக்கவே வந்திருக்கோம். அதுக்குள்ளே உலக லெவலில் போய் ட்ரெண்டிங் ஆனதுங்கிறது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக அதை பற்றிலாம் இன்னும் நினைக்கல. கண்டிப்பாக இந்த டைட்டில் இப்போ தப்பாட்டம்னாலே உலகம் அளவுக்கு அது ஒரு நம்ம தமிழ் திரைப்படம் இந்த அளவுக்கு ஒரு ரீச் ஆகிருக்கிறது நமக்கு ஒரு நல்ல சந்தோஷம் தானே. இல்லை, கண்டிப்பாக அதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. என்னென்னா இது இப்போ எல்லாருமே இப்போ நம்மள்கிட்டே கேட்குறாங்க. சில பேர் இது 2017 ரிலீஸ் ஆனது தெரியாமலே, சார் படம் எப்போ ரிலீஸு, நல்ல ப்ரொமோஷனாக இருக்குது, எப்போ ரிலீஸுன்னெலாம் இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சுன்னாக்க பார்க்கலாம். ரா சரவணன் இயக்கத்தில் அண்ணன் சசிகுமார் நடிக்கிற படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணிகிட்ருக்கேன். விரைவில் ரிலீஸுக்காக ரெடியாக இருக்குது. இப்போ இன்னைக்கு நேற்றுமே ஒரு 3 படங்கள் இப்போ எனக்கு புதுசாக இப்போ டைரக்டர்ஸ் இப்போ எனக்கு கால் பண்ணியிருக்காங்க. ஒரு முக்கியமான கேரக்டர் நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு பேசியிருக்காங்க. கண்டிப்பாக என்னென்னா நம்ம இன்னும் சினிமாவில் இப்போ தான் நடிக்கிறதுக்கு ஒரு இனிஷியல் ஸ்டேஜ். நமக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்க, நம்மளோடையும் இப்போ நிறைய பேர் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளும் ஜெயிக்கணுங்கிற அதே ஒரு உத்தியோகத்தோடு ஓடிட்டுருக்கோம். இந்த நேரத்தில் மரியாதைக்குரிய எலன் மஸ்க் அவர்கள் எங்களோட போஸ்டரை பகிர்ந்ததுக்கு இந்த நேரத்தில் உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் கோடான கோடி
நன்றிகள். அவர்கிட்ட போய் சேர்த்த மீம்ஸ் கிரியேட்டர்கள், சமூக வலைத்தளங்கள், ஊடகங்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இது வந்தது மட்டும் இல்லாமல் இதை நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு இப்படி ஒன்று போகுதுங்கிறதையும் இன்றைக்கி எல்லா நியூஸ் சேனலு, எல்லா பேப்பர்ஸு, எல்லா யூடியூப் சேனலில் எல்லாத்துலேயுமே இதை ஒரு கொண்டாடும் வகையில், ஏன்னா ஒரு தமிழனுக்கு கிடைத்த அங்கீகாரமாக இதை எல்லாருமே ஏற்றுக்கிட்டு அதை நம்மளுக்கு உண்டான அந்த ஒரு சந்தோஷத்தை அவங்களும் பகிர்றாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.